இன்றைக்கி கத்திரிக்காய் அறுவடை பார்க்கலாங்களா? அறுவடைன்னு உடனே பெருசாக நினச்சிக்காதீங்க. வீட்டில் இருந்த அந்த ஒரே ஒரு கத்திரிக்காய் செடியில் வந்துட்டு கத்திரிக்காய் வளர்ந்துருந்துச்சு. ஸோ நம்ம வீட்டில் வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக பறித்து ஃப்ரெஷ்ஷாக நம்ம சாப்பிட்றதே ஒரு பெரிய சாதனை தான் இந்த காலத்தில். ஸோ அதனால வந்துட்டு இதை நான் அறுவடைன்னு சொன்னேன். இன்றைக்கி கத்திரிக்காய் அன்றைக்கி பார்த்தோம்னா ஏதோ 2-3 பூ தான் விட்டுருந்த மாதிரி இருந்துச்சு. பட் செடிக்கு அடியில் தான் நிறைய காய் இருந்துச்சு. ஒரு 10-15 கத்திரிக்காய் இருந்திருக்கும். குட்டி குட்டி காய் வந்துட்டு நிறையா இருந்துச்சு. ஸோ அந்த சின்ன காயில் நம்ம எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வச்சோம்னா சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு பிஞ்சு காய் முத்தின காய் எல்லாமே பொறிச்சு வச்சுட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா எலுமிச்சம்பழமும் இருந்துச்சு. கொஞ்சம் பழுக்கிற ஸ்டேஜில் இருந்தங்காட்டி அதையும் பொறிச்சு வச்சுட்டேன். ஜூஸ் ஏதாவது போட்டுக்கலாம், ஒரு 2 டேஸில் பழுத்துரும். ஸோ அதையும் பொறிச்சு வச்சாச்சு. அப்புறம் கொஞ்சம் கருகாப்பில் தலையும் மேலே ஹைட் ஆயிடுச்சு செடி. ஸோ அதையும் வந்துட்டு இன்றைக்கி வாதெல்லாம் உடச்சி விட்டாச்சு. அப்புறம் பக்கத்து வீட்டிலேருந்து கொஞ்சம் மல்லிகைப்பூ கோர்த்து கொடுத்துட்ருந்தாங்க. எனக்கு கோர்த்து வச்சா ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி நிறையா வைக்காமல் அளவாக 2 மினல் பண்ணி கொஞ்சமாக பூ வச்சா ரொம்ப பிடிக்கும். ஸோ எல்லாமே வச்சுட்டு இன்றைக்கி காலேஜுக்கும் கிளம்பியாச்சு.